இப்போ இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவுக்கு விலை போகிறார்கள் நாம் தமிழர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சும்மா ஒன்றும் சொல்லலை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இவங்க அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்ல 3 பேர் வெளிப்படையாகவே எல்ஜிபிடிக்கு உடைய அஜெண்டாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. ஆமா, அதுல ஒருத்தங்க வந்து எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை இணையதளத்துல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தவங்க. இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒரு நபர், அவரும் வந்துட்டு ஓரண சேர்க்கையெல்லாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி பேசிய நபர். இவங்க 2 பேருக்கும் வேட்பாளர். இன்னொருத்தங்க அதான் திருநங்கையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர், அவங்க ரோஷினிங்கிறது அவங்க பேரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அமைப்பிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, எல்ஜிபிடிக்கு அமைப்புல ஒரு செயலாளராக இருக்கக்கூடியவர்கள். அப்ப இதை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த திருநங்கையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த எல்ஜிபிடிக்கு செயலாளராக இல்லாமல் இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை கிடையாது. புரியுது. வந்து எந்த திருநங்கை வந்து எல்ஜிபிடிக்கு ஆதரிக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்லாம் இப்போ நம்மகிட்ட கேள்விகள் கேட்கப்படுது. ஆதரிக்காமல் இருக்கக்கூடிய திருநங்கைகள் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல 1-2 பேர் அப்பப்ப கமெண்ட் பண்றதை நம்ம பாக்குறோம். இல்ல அந்த செயல்பாட்டுக்குள்ள தங்களை ஆட்படுத்திக் கொள்ளாதவர்களாக இருந்தா கூட நம்ம பரவாயில்ல. இப்ப எல்ஜிபிடிக்கு ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் நீங்க சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கூட நாங்க பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி 2 பேருக்கு கொடுத்துட்டீங்க. நாங்க எதாவது பேசணுமா? இல்ல, அது 2 பேருக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டீங்களே, தொகுதியெல்லாம் அறிவிச்சிங்களா? நாங்க எதாவது பேசணுமா? நாங்க ஏன் பேசல? இதுதான் நம்ம அறிவா தான் செயல்படுறோம். உங்களுக்கு தான் அதை பிரிச்சு பார்க்கக்கூடிய பக்குவம் இல்லாம ஒரு மூடர்களாக மாறி இருக்கீங்கிறதுக்கு பாருங்க. அவங்க 2 பேரும் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டர்ஸ் தான். ஆனா அவங்க எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டர்ஸாவே இருந்தாலும் அவங்க ஒரு எல்ஜிபிடிக்கு ஆர்கனைசேஷன்ல அங்கம் வைக்கல. புரியுதா? அவங்க 2 பேரும் நாம் தமிழர் கட்சியில தான் அங்கம் வைக்கிறாங்க. ஆமா, கட்சியில வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. நீங்க வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்க, அது ஓகே. அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அது உங்க பிரச்சனை. ஆனா அதையே கண்டிக்கணும்ல. அது உங்க பிரச்சனை, உங்க கட்சி பிரச்சனை. அது மாதிரி இந்த மாதிரி ரெட்டை இருக்கும்போது மக்கள் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. ஆனா வெளிப்படையாகவே எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவுக்காக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு செயலாளர் பொறுப்புல இருந்த ஒரு நபரை அவங்க திருநங்கை அதனால நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பது, இது எந்த விதத்தில் நியாயம்?